திமுக ஒரே ஒரு சவால் விடுறேன், மு.க. ஸ்டாலின் அவருக்கு தைரியம் இருந்தால் தனித்தனியா நின்று அதிமுக வெற்றி பாருங்களா. தனித்தனியா நின்றால் அதிமுக வெல்ல யாருமே கிடையாது. ஆகவே கண்டிப்பாக நாம் ஒற்றுமையா இருந்து பாடுபட வேண்டும். அது மட்டுமல்ல, திமுக பொறுத்தளவுக்கு ஒரு தடவை முதலமைச்சராய் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மிக மோசமான தோல்விதான். அதுக்கப்புறம் மிக மோசமான தோல்வி நீங்க பாத்துங்க. நீங்க பாத்தீங்கன்னா 89 ஆட்சிக்கு வந்த பின்னால் 91 2 சீட்ல ஜெயிச்சாங்க இல்லையா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 96 பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கு பின்னால் 2001 மிகப்பெரிய வெற்றியை அம்மா மீண்டும் பெற்று முதலமைச்சராக வந்தார்கள். 2006 மைனாரிட்டி திமுக ஆட்சி. அதுக்கு பின்னால் 2011 எல்லாம் சொன்னாங்க அவ்வளவுதான், அன்னைக்கு கருணாநிதி மகன் நாலகரி எல்லாம் அதிமுக அவ்வளவுதான் சொன்னாங்க. அதுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா 2011 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று அம்மா முதலமைச்சராக வந்தார்கள். அதே போல 2016 தொடராட்சி அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதுக்கு பின்னால் 2021 75 தொகுதியில் அற்புதமான பாத்தீங்கன்னா இவர் மட்டும்தான் யாரோ கூட இருந்தாங்க ஒருங்கிணைப்பாளர், அவங்க எல்லாம் எங்கேயுமே போல. இவர் மட்டும்தான் போய் பிரச்சாரம் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாடு 20,000 கிலோமீட்டர் மேல் சுற்றுப்பயணம் செய்து 75 தொகுதி கொண்டு வந்தார். 1.5% வித்தியாசம், 1.5% வித்தியாசம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக பாத்துங்க, நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாருமே திமுக ஓட்டு போட மாட்டாங்க. இன்னைக்கு ஏழைகள் ஓட்டு போடுவாங்களா, நடுத்தரர்கள் ஓட்டு போடுவாங்களா, தொழில் முதலீட்டாளர் ஓட்டு போடுவாங்களா, தொழிலாளர் ஓட்டு போடுவாங்களா, விவசாயிகள் ஓட்டு போடுவாங்களா? எப்பவுமே திமுக ஓட்டு போட அரசு ஊழியர் இந்த ஆட்சி வேண்டாங்கிறான். ஆகவே நம்ம சரியா வேலை செஞ்சா கண்டிப்பாக நமக்கு அதிகமான 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் வருவார்.